வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. இளம் தலைமுறையினர் திருப்புகழை குருஜி அவர்கள் கற்றுக் கொடுத்தபடி இசையுடன் பாடியதை கேட்டு மகிழ்ந்தோம். திருப்புகழ் பாக்களை எடுத்துக்கொண்டு அவற்றில் வரும் புராண குறிப்புகள் மூலம் சங்கீத உபன்யாசமும் நிகழ்த்தலாம் என்பதை நிரூபிக்க இந்த அழகிய பொன் மேடைக்கு வருகிறார் குமாரி விபா. இன்று அவர் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு மாலோன் மருகன். வாருங்கள், சங்கீத உபன்யாசத்தை இப்போது கேட்டு மகிழ்வோம். सिद्धि विनायक मूर्तिक जय, सद्गुरु अरुणगिरिनाथ स्वामिक जय. வாரணத்தானை ஏனை விண்ணோரை மலர்கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தனை துவசவாரணத்தானை துணை நயந்தானை வயலருணை வாரணத்தானை திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே. அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி அன்று உரைத்தும் நந்தா வகுப்பு அலங்காரம் அவர்க்கே நனி புனைந்தும் முந்தாதரவில் அவன் புகழ் அனுபூதி முற்றும் சொன்ன எம் தாய் அருணகிரிநாதா எம்மை நீ என்று அருளே. ஆதிசங்கரர் அமைத்து கொடுத்த சமயங்கள் 6. அவை காணாபத்தியம், கௌமாரம், சைவம், வைணவம், சாக்தம், சௌரம். அருணகிரிநாதர் கௌமார சமயத்தே தழுவியிருந்தாலும் மற்ற 5 சமய கடவுளரையும் தமது நவமணி நூல்களில் பாடியிருக்கிறார். நவமணி நூல்களில் ஒன்றான திருப்புகழில் திருமாலை பற்றி நிறைய பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர். முருக மயூர என்னும் பாடலில் எல்லோருக்கும் செல்லப்பிள்ளையான கண்ணனின் 7 லீலைகளை பற்றி பாடியிருக்கிறார். அந்த 7 லீலைகள் என்னென்ன தெரியுமா? பூத்தனாவதம், குவளையாபீட்ட மர்தனம், கபித்தாசுர வத்சாசுர சம்ஹாரம், பகாசுரவதம், குபேர புத்திரர்கள் சாப விமோச்சனம், சகடாசுரவதம், முஷ்டிக சானூர மர்தனம். மருகன் எனாமல் சூழ்கொலை கருதிய மாம பாதகன் வரவிடு மாய பேமுலை பருகாமேல் வருமதையானை கோடவை திருகி விழாவில் காய்கனி மருகையில் வீழச்சாடி அச்சதமா பொருதிரு கோர பாரிய மருதிடை போய் அப்போதொரு சகடுதயா மற்போர் செய்து விளையாடி போதுவியர் சேரிக்கே வளர் புயல் மருகா வஜ்ராயுத புறமதில் மாப்புத்தேளிர்கள் பெருமாளே. கம்சன் அப்படிங்கிற ஒரு ராஜா மதுராவை ஆண்டு வந்தான். அவனுடைய தங்கை தேவகி. தேவகிய வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் கம்சன். அவளை ஆசையா தன்னுடைய தேர்ல உட்காத்தி வச்சு தேரை ஓட்டிட்டு போனான். வழியில ஒரு பெரிய அசரீரி வானத்துல இருந்து கேக்குறது, ஏய் மூடனே, நீ ஆசையா ஆக்ஷன் போற இவாளுக்கு பிறக்க போகிற 8வது குழந்தையால உனக்கு மரணம் வரப்போறது. அவ்வளோதான். பதறி போனா கம்சன். உடனே தேவகி வசுதேவரை நேர சிறைக்கு அனுப்பினான். வருஷங்களும் ஓடித்து. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் எடுத்து கொண்டுட்டே இருந்தான் கம்சன். 8வது குழந்தை பிறக்க போகிற நேரம் வந்தது. ஆவணி மாசம், அஷ்டமி நாள், ரோஹிணி நட்சத்திரம், ராத்திரி பொழுது, ஒரே இருட்டு, மழையோ ஜோன்னு கொட்டுது. பக்தர்களை காக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் வந்து பிறந்தார் கிருஷ்ணர். ஆனா கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தன்னை வசுதேவர் கிட்ட நந்தகோபாலனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அங்க யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தைய இங்க மதுராவுக்கு எடுத்துன்னு வரும்படி சொன்னார். அதே மாதிரியே நடந்தது. கம்சனும் இப்ப சிறைக்கு வந்தான். தன்னை கொல்ல போகிற 8வது குழந்தை ஒரு பெண்ணா அப்படின்னு கேட்டுண்டு
அப்படின்னு பலமா சிரிச்சுண்டே அந்த குழந்தைய தூக்கி மேல வீசினான். அது உடனே 8 கைகள் கொண்ட யோகமாயா தேவியா மாறி, அடே கம்சா, உன்னை கொல்ல போகும் 8வது குழந்தை கோகுலத்துல பத்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருது. கம்சன் ரொம்ப பயந்து போயிட்டான். எப்படியாவது இந்த 8வது குழந்தைய கொன்னுடணும்னு திட்டம் போட்டான். பூதனை அப்படிங்கிற ஒரு ராட்சசிய கோகுலத்துக்கு அனுப்பி கண்ணனுக்கு விஷப்பாலை கொடுத்துட்டு கொன்னுட்டு வா அப்படின்னு சொன்னான். பூதனையும் கோகுலத்துக்கு அழகான வடிவத்தோட போனான். அங்க கண்ணனுடைய வீடை தேடிண்டு கண்ணனை கண்டுபிடிச்சு ஒரு வெட்ட வெளியான இடத்துக்கு போனான். அங்க அவனுக்கு விஷப்பாலை கொடுக்க ஆரம்பிச்சா. கண்ணனுக்கா தெரியாது, அந்த பாலை குடிக்கிற மாதிரி பாவனை பண்ணி பூதனையோடைய உயிரையே குடிச்சிட்டான். அவன் மடார்னு கீழே விழுந்தா. அழகு உருவம் கோர உருவமாச்சு. எல்லாரும் பதறி போயிட்டா. குட்டி கண்ணனை தூக்கிண்டு யசோதையும் அவளுடைய ஆத்துக்கு போயிட்டா. இததான் அருணகிரிநாதர் மருகன் எனாமல் சூழ் கொலை கருதிய மாம பாதகன் பரவிடு மாய பேய்மூலை பருகா அப்படின்னு பாடுறார். அடுத்து வருவது குவளையா பீட்ட மர்தனம். கம்சனுடைய பட்டத்தியான குவளையா பீட்டம்னு பேரு. பெரிய மலை மாதிரி இருக்கும், 2 பெரிய தந்தங்களும் இருக்கும். கம்சன் ஒரு தடவை கண்ணனை மதுராவுக்கு அழைச்சான். அந்த மதம் பிடிச்சி யானையோட மோத விட்டான். நாமெல்லாம் பார்த்தா பயந்து ஓடியே போயிருப்போம். ஆனா கண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த யானையோடைய 2 பெரிய தந்தங்களையும் தன் கையால பிடிச்சி ஒரு சுத்தி அந்த யானையே கீழே வீசி எறிஞ்சிட்டான். அந்த யானையும் இறந்து போச்சு. இததான் அருணகிரிநாதர் மேல் வரு மத யானை கோடவை திருகி அப்படின்னு பாடுறார். அடுத்து வருவது கபித்தாசுர வத்சாசுர சம்ஹாரம். ஒரு நாளைக்கு கண்ணனும் அவனுடைய நண்பர்களும் தோட்டத்துல விளையாடின்னு இருந்தா. அப்போ தூரத்துல ஒரு பெரிய விளாமரத்தையும் அதுக்கு பக்கத்துல ஒரு குட்டி கண்ணுக்குட்டியும் புல்ல மேய்ஞ்சின்னு இருந்ததா பார்த்தா. கண்ணா, நம்ம விளாம்பழம் சாப்பிடலாமா அப்படின்னு கண்ணனுடைய நண்பர்கள்லாம் அவன் கிட்ட கேட்டா. அதுக்கு என்ன, சாப்பிடலாமே அப்படின்னு கண்ணனும் சொன்னான். உடனே வேகமா அந்த விளாமரத்துக்கு நேரா ஓடி போனான். அதுக்கு பக்கத்துல இருந்த கண்ணுக்குட்டிய தன் கையால தூக்கி ஒரு சுத்தி அந்த மரத்து மேலேயே வீசி எறிஞ்சிட்டான். மரமும் சாய்ந்து விழுந்தெடுத்து கண்ணுக்குட்டியும் இறந்து போச்சு. இததான் அருணகிரிநாதர் விழாவில் காய் கனி மதுகையில் வீழ சாடி அப்படின்னு பாடுறார். அடுத்து வருவது பகாசுரவதம். இதெல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்தா பெரிய கொக்கு ஒண்ணு ஆயர்பாடிக்கு வந்தது. அதோடைய பெரிய அழக அப்படின்னு தூக்கி வச்சுண்டு தூங்கின்னு இருந்தது. அது ஒரு பெரிய குகை அப்படின்னு நினைச்சுண்டு கண்ணனுடைய நண்பர்கள் எல்லாம் அதுக்குள்ள போயிட்டா. கண்ணனும் உள்ள போனான். அப்புறம்தான் கண்ணனுக்கு புரிஞ்சுது, இது சாதாரண கொக்கு இல்ல, கொக்கு வடிவத்துல வந்த பகாசுரன் அப்படின்னு. உடனே ஆனா இந்த பகாசுரனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஜெகத்சன் ஜோதியுமாகிய மாயவன் இல்லையா, அவனுடைய தேஜஸ் அப்படிப்பட்டது. அந்த ஒளியை தாங்க முடியாம பகாசுரன் தன்னுடைய வாயை திறந்துட்டான். எல்லாரும் நிம்மதியா வெளியில வந்தா. இதுக்கப்புறமா மறுபடியும் தன்னுடைய அழகால குத்தி கண்ணனை கொல்ல பார்த்தது. அப்பையும் கண்ணன் ஒரு புல்லை 2ஆய் பிளப்பது போல இந்த புல், அதாவது இந்த கொக்கோடைய வாயையும் 2ஆ பிளந்துட்டான். இததான் அருணகிரிநாதர் அச்சதமா புல் போருது அப்படின்னு பாடுறார். அடுத்து வருவது குபேரபுத்திரர்கள் சாப விமோச்சனம். கண்ணன் ஒரு நாளைக்கு வெண்ணெய திருடினத்துக்காக யசோதை அவனை கட்டி போட்டு வச்சுட்டா உரலோட. அவன் அங்கேயும் இங்கேயும் எங்கேயும் நகரமாட்டான் அப்படின்னு நினைச்சுண்டு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? கண்ணன் அந்த உரலோட சேர்த்து தண்ணியும் இழுத்துண்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தான். அப்ப தோட்டத்துல இருந்த 2 மருத மரங்களுக்கு நடுவுல அந்த உரல் மாட்டின்றது. எப்படியாவது வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சுண்டு ஒரு குட்டி இழுத்தான் பாருங்கோ. அவ்வளோதான், 2 மரமும் நர 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 நரன்னு சாஞ்சிருத்து. அதுல இருந்து 2 பேர் வெளியில வந்தா. அவா யாரு? குபேரனுடைய புத்திரர்கள் நளகூபன் மணிகிரீவன். ஆனா இவா 2 பேரும் எப்படி மருத மரமானா?
ஒரு நாளைக்கு அவ 2 பேரும் மது அருந்திட்டு ஆடை நழுவ போன நிலைமையில நாரதர் முன்னாடி போய் நின்னான். நாரதர் அப்ப அவளுக்கு சாபம் கொடுத்துட்டார். நீங்கள் இப்படி சுய நினைவே இல்லாமல் இருக்கிறீர்கள், ஆதலால் நினைவற்ற மரமாய் ஆக கடவீர் அப்படின்னு. ஆனா இது ஒரு சாபமா? கண்ணனுடைய பால லீலைகள் எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கலாமே, இது ஒரு பெரும் பாக்கியம். இதத்தான் அருணகிரிநாதர் பொருதிரு கோர பாரிய மருதிடை போய் அப்படின்னு பாடுறார். அடுத்து வருவது சகடாசுரவதம். கண்ணன் ஒரு நாளைக்கு தூங்கிட்டு இருந்தான். அப்போ வேகமா அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய சக்கரம் புழுதி கிளம்ப பறந்து வந்தது. கண்ணன் ஒரு குட்டி உத விட்டான் பாருங்கோ, அந்த பெரிய சக்கரமே பொடி பொடியா ஆயிடுத்து. அந்த சக்கரம் வடிவத்துல வந்தவன் கம்சனால் ஏவப்பட்ட சகடாசுரன். கையில சக்கரத்தை ஏந்தின திருமாலையோட பாதத்தினாலே அவனுக்கு மோட்சம் கிடைச்சிடுத்து. இது ஒரு பெரிய பாக்கியம். இததான் அருணகிரிநாதர் அப்போதொரு சகடுதயா அப்படின்னு பாடுறார். அடுத்து வருவது முஷ்டிக சாணூர மர்தனம். கம்சன் கிட்ட 2 மல்லர்கள் இருந்தா. அவ பேரு முஷ்டிகன் சாணூரன். 2 பேரும் 2 பெரிய மலைகள் மாதிரி இருப்பா. அவ கண்ணன் கிட்ட ஓடி வரச்சு 2 மலைகள் ஓடி வர மாதிரி தான் இருக்கும். ஆனா கண்ணன் சாதாரணமா ஒரு விளையாட்டா நினைச்சுண்டு அவளை எளிதில் அவளை ஜெயிச்சிட்டான். இதத்தான் அருணகிரிநாதர் மற்போர் செய்து விளையாடி இவ்வாறு மருகன் எனாமல் சூழ் கொலை கருதிய மாம பாதக வரவிடு மாய பேய்மூலை பருகா பூதனாவதம் மேல் வருமத யானை கோடவை திருகி குவளையாபீட்ட மர்தனம் விழாவில் காய்கனி மதுகையில் வீழச்சாடி கபித்தாசுர வத்சாசுர சம்ஹாரம் அச்சதமா போருது பகாசுரவதம் இருகோர பாரிய மருதிடை போய் குபேரபுத்திரர்கள் சாப விமோச்சனம் அப்போதொரு சகடுதயா சகடாசுரவதம் மற்போர் செய்து விளையாடி முஷ்டிக சாணூர மர்தனம். ஆக பூதனை, குவளையாபீட்டம், கபித்தாசுரன், வத்சாசுரன், பகாசுரன், நளகூபன், மணிகிரீவன், சகடாசுரன், முஷ்டிகன், சாணூரன் இவாளோடெல்லாம் பால லீலைகள்ல ஈடுபட்டு இடைச்சேரியில் வளர்ந்த புயல்வண்ணனாம் கண்ணனின் மருகனே அப்படின்னு அருணகிரிநாதர் முருகனை புகழ்ந்து பாடார். பொதுவியர் சேரிக்கே வளர் புயல் மருகா வஜ்ராயுத புறமதில் மாப்பு தேளிர்கள் பெருமாளே என்று உருகியும் ஆடி பாடியும் இரு கழல் நாடி சூடியும் உணர்வினும் சூடி கூடியும் வழிபாடுற்று உலகினோராசை பாடற நிலை பெருஞான தாளினி உனதடியாரை சேர்வதும் ஒரு நாளே. முருகா, உன்னை பாடி ஆடி உன் சேம கோமல பாத தாமரையை விரும்பி உன்னை அன்புடன் வழிபடும் அடியார்களோடு நானும் சேர்ந்து வழிபட வேண்டும் என்று அருணகிரிநாதர் முருகனிடம் வேண்டுகிறார். அந்த நாள் இன்னைக்கு வந்துடுத்து அப்படின்னு தான் நினைக்க தோன்றுது. குருஜியும் அதனால தான் நம்மளுடைய அமைப்புக்கு திருப்புகழ் அன்பர்கள் அப்படின்னு பேர் வச்சார். இனி வரும் காலங்களிலும் அடியார்களோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம அடியார்க்கு நல்ல பெருமாளா முருகன் கிட்ட வேண்டிப்போம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே முருகா 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 முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா. முருகா சரணம்.